தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்து பிறப்பு காலம் ஜனவரி 6ஆம் தேதி. இயேசுவில் என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறை உறவில் வாழ்வோம், இறைவனை சார்ந்திருப்போம், இறைவனோடு இணைந்திருப்போம், நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்ளுவோம். இதோ வருடத்தின் முதல் நாட்களிலேயே கடவுள் தன் வாக்குத்தத்தங்களை நம்மீது வாரி இறைத்து அதை நிறைவேற்றி கொடுப்பவராக, அதன் வழியாக நாம் மகிழ்ச்சியின் மக்களாக வாழ நமக்கு துணை புரிபவராக இருக்கின்றார். இறை மகிழ்ச்சி நம்மிலே கடந்து போகின்ற பொழுது நம் உள்ளமும் வாழ்வும் நிறைவுள்ளதாக, அமைதியில் திளைப்பதாக இருக்கின்றது. ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொண்டவுடன் அன்னை மரியாள் பாடிய பாடல், என் ஆன்மா ஆண்டவர் ஏற்றி போற்றுகின்றது, என் மீட்பராம் கடவுள் நினைத்தின் உள்ளம் பேருவகை கொள்கின்றது என்று சொன்னார். ஆண்டுடைய அருள் நம்மிலே நிறைகின்ற பொழுது பேருவகை பெருமகிழ்ச்சி நம்மிலே கிடைக்கும். எப்பொழுது ஒரு மனிதன் மகிழ்வான் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, தான் கேட்பது, தான் விரும்புவது தனக்கு கிடைக்கின்ற பொழுது. குழந்தை பெற்றோரிடம் ஒரு சில பொருள்களை கேட்கின்றது. பெற்றோர்கள் அதை வாங்கி கொடுக்கின்ற பொழுது தான் கேட்டதை தன் பெற்றோர் வாங்கி கொடுத்து விட்டார்கின்றத அந்த சந்தோஷம் அந்த குழந்தைக்கு கிடைக்கின்றது. அந்த சந்தோஷம் தன் பெற்றோர் மீது அன்பையும் பாசத்தை வளர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. கடவுளிடமும் அதேதான். நாம் கடவுளிடம் எத்தனையோ தேவைகளை, விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை சமர்ப்பித்துக் கொண்டே இருக்கின்றோம். கடவுள் நம் குரலுக்கு செவி கொடுத்து நம்முடைய வேண்டுதல்களை ஏற்றுக்கொண்டு நமக்கு நாம் வேண்டுவதை கொடுக்கின்ற பொழுது நம் உள்ளமும் வாழ்வும் நிறைவடைகின்றது, மகிழ்ச்சியில் துள்ளுகின்றது. நான் கேட்டேன், திருப்பலாசி சொல்வதை போல, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவருக்கு பதில் கொடுத்தார் என்கிற வார்த்தை கேட்டார் போல நாமும் ஆண்டவரை மகிழ்ந்து பாடுபவர்களாக இருக்கின்றோம். இது இன்றைய முதல் வாசகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம் என்று யோவான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமெனில் அதற்கான தகுதி நிலைகளையும் அவர் பட்டியலிட்டு காட்டியிருக்கின்றார். முதலாவதாக அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர்களாக இருக்கின்றோம். அவருடைய கட்டளை என்ன? யோவான் புத்தகம் 15:11, நான் உங்களை அன்பு செய்வதை போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள், இதுவே என் கட்டளை என்று சொல்லி இருக்கின்றார். பிறரை அன்பு செய்து வாழ்கின்ற பொழுது நாம் கேட்பதையெல்லாம் கடவுள் நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். இரண்டாவதாக அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகின்றோம். நம்முடைய விருப்பமல்ல, நமக்காகல்ல, மாறாக ஆண்டவருடைய திருவுளத்தை அறிந்து அவருக்கு ஏற்றார் போல அவரை மகிமைப்படுத்த நம் வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நாம் கேட்பதையெல்லாம் கடவுள் நமக்கு செய்பவராக இருக்கின்றார். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி வாயார அறிக்கையிடுபவர்களாக, மீட்பை பெற்றுக்கொள்பவர்களாக இருக்கின்றோம். இப்படி கட்டளைகளை கடைபிடித்து அவர்களுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து அவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து வாழ்கின்ற பொழுது நாம் என்ன நிலைக்கு மாற்றப்படுகிறோம்? அவரோடு இணைந்து வாழ்பவர்களாக மாறுகின்றோம். கடவுளும் நம்மோடு இணைகின்றார். யோவான் புத்தகம் 15:7 படிப்பதை போல, என் வார்த்தை உங்களுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பியதையெல்லாம் கேளுங்கள் என்று சொல்லுவாரே, அதே போல இறை பிரசன்னம் நம்மிலே இரண்டர கலக்கிற பொழுது நாம் கேட்பதையெல்லாம் கடவுள் நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார். ஆம் அன்பு சகோதரமே, முதல் நிலை கடவுளோடு இணைந்து வாழ்வது. இப்படி கடவுளோடு இணைகின்ற பொழுது கடவுள் நோக்கி ஜெபிக்க நமக்கு துணை புரிவது யார்? தூய ஆவியின் தூண்டுதல். தூய ஆவியின் துணையின்றி எவருமே இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கிட முடியாது என்று சொல்லி பவுலடியார் சொல்லுகின்றார். தூய ஆவியினால் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம், அவரை அப்பா தந்தா என்று அழைக்கின்றோம் என்று சொல்கிறார். தூய ஆவியின் தூண்டுதல் நம்மை கடவுளோடு இணைக்கின்றது. அதன் வழியாக நாம் கேட்பதையெல்லாம் நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நம்முடைய ஜெபங்களை எல்லாம் கூட, உள்ளத்தின் பெருமூச்சுகளை எல்லாம் கூட ஆண்டவர் பாதத்திலே கொண்டு போய் சேர்ப்பதாக இருக்கின்ற தூயாவின் செயல்பாடு.
ரோமர் புத்தகம் 8:26 எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும் நமக்கு தெரியாது. ஆனால் நம்முள் குடிகொண்ட தூய ஆவியானவர் நம்ம உள்ளத்தின் பெருமுச்சிகளும் கடவுளுக்கு வந்த விதத்திலே அதை ஆண்டவர் கரங்களை ஒப்பு கொடுப்பவராக இருக்கிறது சொல்லப்படுகின்றது. கடவுளோடு இணைந்து இறை உறவிலே நாம் வாழ்கின்ற பொழுது நாம் கேட்பதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம். சிறந்த உதாரணம் ஆபிரகாம். கடவுளுக்கு உகந்தவராக இருந்தார், கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார், இறை வார்த்தையை கடைபிடித்தார், கடவுளுக்கு உகந்தவற்றை மட்டுமே அவர் செய்து வந்தார். எனவேதான் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. சோதோம் குமாரக்காக ஜெபிக்கின்ற பொழுது கடவுள் 50 வரை தன்னுடைய திட்டத்தை மாற்றிக்கொண்டே இருக்கின்றார். ஆபிரகாம் ஜெபிக்கின்ற பொழுது அபிமெலேக்குனுடைய மனைவி மற்றும் அந்த நாட்டில் உள்ள எல்லா பெண்களுடைய கர்ப்பத்தின் தடைகள் தகர்த்தெறியப்படுகின்றன. ஆண்டவர் கூந்தவராக இருக்கின்றவர்கள் கேட்பதையெல்லாம் கடவுள் கொடுப்பார். நாமும் கடவுள் கூந்தவர்களாக இருக்க முயற்சிப்போம். அவர் கட்டளைகளை கடைபிடித்து அவர் குகந்தவர்களாக வாழ்ந்து இயேசுவை நம்பிக்கை வைத்து அவரை அறிக்கையிடுவோம். தூய ஆவின் தூண்டுதலோடு இறைபுகழ் பாடுவோம். கடவுள் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிப்பதை உணர்ந்து நாம் கேட்பதை விற்றுக்கொண்டு இறை உறவிலே இறைவனை மகிமைப்படுத்துவோம். அத்தகைய ஆசிரை கடவுள் உங்களுக்கு தர உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா. மாறாத நேசம் எனில் தந்த தேவா, மனதென்னும் கோவில் உனக்காக நேவா.